ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டான, ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கேக்கு தான். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா, மைதா, சர்க்கரை, தயிர் எதுவுமே சேர்க்க போறதில்ல. நம்ம வெறும் குக்கரை வச்சு கோதுமை மாவுல தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா செய்யலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களுமே ரொம்ப நல்லாவே செய்யலாம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக்கு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம வந்து அடுப்பில ஃபுல்லா அடுப்ப வந்து குறைஞ்ச தீயில வச்சுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில வச்சுங்க. இப்போ அதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னா, இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இத ஒரு மூடி எடுத்துக்கிட்டேன். அதோட மூடியில உள்ள பெல்ட்டையும், நம்ம வெயிட்டையும் போடக்கூடாது. 2மே எடுத்துட்டு, சும்மாவே நம்ம மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நமக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா, நான் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கிறேன். நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கரெக்டான அளவா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சின பால தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நாட்டு சர்க்கரையோட சேர்த்து இத நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இத கரைச்சி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துங்க. அதோட கட்டித்தன்மைலாம் எதுவுமே இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துங்க. இத கரைச்சது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில ஒரு நம்ம வடிகட்டி ஒண்ணு ஜல்லடை வச்சுக்கிட்டு, நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா, அந்த இனிப்பை எடுத்து குடுக்குங்கிறதுக்கு தான். இது எல்லாமே இப்ப நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கலந்து குடுத்துக்கலாம். எல்லாமே ஒண்ணு சேர நல்லா கலந்து குடுத்துக்கலாம் இப்ப நம்ப. இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம கரைச்சு வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரைய கூட பால ஊத்தி கரைச்சு வச்சிருக்கோம்ல, அத அப்படியே இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே கலந்துடுங்க. அப்பதான் கட்டி இல்லாம நல்லா உங்களுக்கு வந்து நல்லா கலந்து எல்லாமே நல்லா ஒண்ணு சேர்ந்து வரும். மீதம் இருக்கிற நம்ம அந்த சர்க்கரையும் அதோடயே கலந்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்து எடுத்துங்க. ஏன்னா ஒரே நேரமா ஊத்தும்போது சில நேரத்தில ரொம்ப தண்ணியா கூட போயிடும். நம்ம பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கூட நீங்க கலந்து எடுத்துங்க. பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து அதாவது வாசனை இல்லாத கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்க்காதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாரி சேர்த்துங்க. வாசனை இருக்கக்கூடாது இந்த எண்ணெயில. இல்லன்னா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே அதையும் சேர்த்து நல்லா கலந்து குடுக்கலாம். பாருங்க இப்ப எல்லாம் ஒண்ணா நல்லா கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து குடுத்துக்கலாம். இப்ப எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, பதம் இதுதான் கரெக்டான பதம். ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது. ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேக்கு வெந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். இதுதான் கரெக்டான அளவு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இதேமாரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதாவது வட்டமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்து நல்லா தடவி விட்டுறலாம். நெய் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நம்ம நல்லா தடவியாச்சு. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு வந்து நம்ம வந்து அதில கேக் ஒட்டாம வரணுங்கிறதுக்கு தான். நீங்க பட்டர் சீட் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சீட் என்கிட்ட இல்லங்கிறதுக்கு தான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்ப இதுவும் எல்லா இடமும் நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்ப அதில இருக்கிற மீதம் இருக்கிற மாவையும் நம்ம எடுத்துறணும் சுத்தமா. இப்ப இதில வந்து நம்ம கரைச்சு வச்சிருக்கிற இந்த கோதுமை மாவ அதில ஊத்திக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இந்த பதத்தோட இருக்கணும். அப்பதான் கரெக்ட்டா உங்களுக்கு கேக் வந்து கரெக்ட்டா வரும். ரொம்பவும் தண்ணியா வச்சுட்டீங்கன்னா, அது வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாவு சேர்த்த பிறகு இந்த பாத்திரத்த நம்ம நல்லா தட்டி குடுத்துக்கலாம். ஏன்னா, அதில பார்த்தீங்கன்னா, ஏர் வராம இருக்கும். அதுக்காக தான். இப்ப நம்ம இத நல்லா தட்டி எடுத்த பிறகு நம்ம குக்கர்ல வச்சுக்க வேண்டியது தான். குக்கர் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லாவே சூடாயிடுச்சு. இப்ப நம்ம மூடிய ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப நம்ம அந்த கரைச்சு வச்சிருக்கிற மாவ அந்த பாத்திரத்தில எடுத்து வச்சிருக்கோமா, இத அப்படியே தூக்கி அதுக்குள்ள வைக்க வேண்டியது தான். இத அப்படியே வச்சு நம்ம மூடி போட்டு வச்சிர வேண்டியது தான். அடுப்ப பார்த்தீங்கன்னா, மீடியமாவும் இல்லாம, ரொம்ப லோவும் இல்லாம, அதுக்கு இடையில உள்ள அளவுக்கு வச்சுங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த அளவுக்கு தான் இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த வகையான நட்ஸ் வேணுமாலும் சேர்த்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டா இருந்தா சேர்த்துங்க. இல்லைன்னா வேண்டியதில்ல. நான் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். நம்ம நட்ஸு சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 30லேருந்து இல்ல 40 நிமிஷத்துக்கு நீங்க அப்படியே வச்சுருங்க. அதே மீடியம் அடுப்புல.
இப்போ நம்ம 40 நிமிஷம் கழிச்சு தான் நான் பார்க்க போறேன் எப்படி இருக்குங்கிறது. வாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கேக் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வெந்துருச்சான்னு நம்ம எப்படி பார்க்குறதுனா, ஒரு கத்தியோ இல்ல ஒரு ஸ்டிக்கோ வந்து அதுக்குள்ள நம்ம விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில ஒட்டாம வரணும். ஒட்டுனாக்கா நம்மளுக்கு வேகலைன்னு அர்த்தம். வேகலைன்னா நீங்க இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். எனக்கு ஒட்டல நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். இத அப்படியே எடுத்து நம்ம ஆற வைக்க வேண்டியது தான். இத அப்படியே எடுத்து ஒரு துணியில வச்சு, ஒரு துணிய போட்டு நல்லா காட்டன் துணிய போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. வேற பிளேட்லாம் எதுவும் போட்றாதீங்க. வேர்த்து தண்ணி வேர்த்து அதில வந்துரும். அதனால ஒரு காட்டன் துணிய போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு நல்லாவே ஆறிடுச்சு. இப்ப கத்திய வச்சு 4 பக்கமும் அப்படியே எல்லா பக்கமும் சுத்தி இப்படி எடுத்து குடுங்க. அப்பதான் ஈஸியா வரும் உங்களுக்கு அந்த கேக்கு. பாருங்க எடுக்கிறதுக்கே நல்லாவே தான் வருது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்ட போட்டு நம்ம அத எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க பாத்திரத்தில ஒட்டாம சூப்பரா வந்துருச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கு. வீட்ல எல்லாருமே செய்யலாம். தெரியாதவங்க கூட ஈஸியா செய்யலாம். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்கிறதும். பாருங்க ஒரு கத்திய வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கூட பாருங்க, அது எவ்வளோ சாஃப்ட்டா ரொம்ப பஞ்சு மாதிரி வரும் அந்த கேக்கு. சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு குடுங்க. நம்ம வீட்ல இருக்கிற ஈஸியான பொருளு கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை இத வச்சே நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க கேக்கு. நீங்களே இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.